சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கௌசிக் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கலின் போது தமிழ் படிக்க தெரியாம திணறாரு பார்த்தீங்களா. அது குறித்து பத்திரிகையாளர் சீமான்ட்ட கேள்வி கேட்டிருக்காரு. என்ன சார், ஒரு தமிழ் படிக்கவே இப்படி திணறாரு அப்படின்னு. அதற்கு சீமான் என்ன சொன்னார்னா, என் பிள்ளைக்கு தமிழ் தெரியவில்லை என்பது எனக்கு அவமானம் இல்லை, வீழ்வது நாமாகினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்கிற வெற்று முழக்கத்தை முன்வைத்து எங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் தான் அவமானப்பட வேண்டும். நாங்கள் ஏன் அவமானப்பட வேண்டும்? கௌசிக் ஓமனில் படித்ததால் அவனுக்கு தமிழ் வரவில்லை. ஆனால் என் மகன்கள் இருவரும் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஆங்கில வழியில் தான் படிக்கிறாங்க. நான் இதுக்காகவே அவமானப்படுறேன். ஏன், இங்கே என்னுடைய பிள்ளைகளே தமிழ் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடங்களே இல்லை. ஆனால் நாங்கள் வீட்டில் அவங்களுக்கு தமிழ் கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருந்தார். இப்போது சீமான் சொன்னது தான் பயங்கர வயலாக இருக்குது. என்னன்னா, மேடைக்கு மேடை தமிழர் அப்படின்னு தமிழ் தேசிய அரசியல் பேசி வரும் சீமான், என் மகன்கள் இருவரும் ஆங்கில வழி பள்ளியில் தான் படிக்கின்றனர், நான் அவமானப்படுகிறேன், என் பிள்ளைகள் தமிழ் படிக்க இங்கே பள்ளிக்கூடங்களே இல்லை அப்படின்னு கூறியிருக்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே வெறும் வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி எல்லாரும் கடுமையாக சீமான விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சீமான் சொல்வது பச்சை பொய், வடிகட்டிய பொய் அப்படின்னு எல்லாரும் வெறும் வாயில சொல்ல ஆதாரத்தோட திரும்ப நிரூபிக்கிறாங்க. எப்படின்னா, 2022 வருஷ தரவுகளின் படியே பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளை பொறுத்தவரை 24,310 தொடக்க பள்ளிகள், 7,024 நடுநிலை பள்ளிகள், 3,135 உயர்நிலை பள்ளிகள், 3,110 மேல்நிலை பள்ளிகள் என தமிழ்நாட்டில் மொத்தம் 37,579 அரசு பள்ளிகள் இருக்கின்றன அப்படிங்கிறத சமீபத்தில் இந்த தினமணி கட்டுரை மூலம் வெளியிட்டிருந்தாங்க. இப்போது அனைத்து பள்ளிகளிலுமே தமிழும் ஒரு கட்டாய பாடமாக தான் கற்பித்து வராங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசு பள்ளியில் மட்டும் 52,75,203 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இது தவிர 8,328 அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் தமிழ் ஒரு கட்டாய பாடமாக வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 37,579 அரசு பள்ளிகள், 8,328 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தமிழ் வழி கல்வியும் ஆங்கில வழி கல்வியும் ஒரு சேர கற்பிக்கப்பட்டு தான் வருகின்றன. ஸோ 2024 தரவுகளின்படி பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 37,554 அரசு பள்ளிகள் இருக்குது அப்படிங்கிறத விஷயம். இதில் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை குறித்தும் ஆய்வு செஞ்சு பார்த்ததில் 2021 to 2022 மட்டும், அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் 5,05,248 மாணவர்களுக்கும் சரி, 4,72,617 மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் சரி, ஏன் 4,34,888 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் சரி, எல்லாருமே தமிழ்நாடு அரசின் அறிவிப்பிலிருந்து தமிழ் தான் கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போது சுமார் 5 லட்சம் மாணவர்கள் தமிழ் வழி கற்று தான் 10ஆம் வகுப்பு தேர்வே எழுதியிருக்காங்க. ஸோ நிலைமை இப்படி இருக்கும்போது, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் திட்டம், நான் முதல்வன் போன்ற பல திட்டங்கள் மூலம் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இது தவிர பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு பாடத்திட்டம் தவிர்த்து முழு கல்வியை வழங்கும் நோக்கில் ஏகப்பட்ட விஷயங்களையும் திட்டங்களையும் நம்ம அரசு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் பேர் தமிழ் படிச்சுட்டு இருக்கும்போது, தமிழ் வழி பள்ளிகளும் தமிழ் வழி கல்வியும் இருக்கும்போது, என் மகன்கள் இருவரும் ஆங்கில வழியில் தான் படிக்கின்றனர், நான் இதனால் அவமானப்படுகிறேன், என் பிள்ளைகள் தமிழ் படிக்க இங்கே பள்ளிக்கூடங்களே இல்லை அப்படின்னு சீமான் கூறியிருப்பது மிகப்பெரிய பொய், பச்சை பொய், வடிகட்டிய பொய். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மகன்கள் ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத தான் அவர் விரும்புகிறாரு. ஸோ அதை நியாயப்படுத்த தான் இப்படியெல்லாம் பச்சை பொய் பேசிட்டு திரிகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிடின்னு கிழிச்சிருக்காங்க. குறிப்பாக அரசியல் விமர்சகர்களும் சீமானோட இந்த போக்கு அவருடைய அந்த தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறதுக்கு
முற்றிலும் முரணா இருக்கே அப்படிங்கிற ஒரு வெடிகுண்டையும் தூக்கி போட்டிருக்காங்க. இதற்கு சீமான் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம்.